இப்போ ஒரே விஷயம், மஞ்சரிக்கு ஓட்டே விழுந்திருக்காது. ஏன்னா மஞ்சரி வந்து நாமினேஷன் ஃப்ரீல இருக்காங்க. மஞ்சரி வந்து டைரக்டா நாமினேட்டட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி மஞ்சரியை பேக்கப் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை விட்டுட்டு வச்சு தேய்ச்சி இருக்காதீங்க. இப்போ முத்துக்குமரன் அருணா சண்டை போட்டாலும் முத்துக்குமரன் நூடுல்ஸ் மண்டையன் ஏதோ பண்ணுகிறான்னு வைங்க, அவனுக்கு புதுசா பேர் வச்சுக்கிறேன் நான், நூடுல்ஸ் மண்டையன். அதை விட்டுட்டு செம்மனாங்க வந்து நை 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 காதண்டி கத்தினுங்கிற வார்த்தை அப்படின்ட்டு அந்த படத்துல அடிப்பா பார்த்தீங்களா வடச்சென்னையில். அதுதான் சொல்ல தோணுது இவனை பத்தி யோசிக்கும் போது. கண்டென்ட்டுன்ற பேர்ல இவனுங்க பண்ற முட்டாள்தனம் இருக்கு பார்த்தீங்களா, தாங்க முடியல. என்னடா பண்றீங்க? ஏன்னா ஒரு டாஸ்க்கு கொடுத்தா ஒன்று அதை புரிஞ்சுக்கோங்க, இல்லை புரியாம வீட்டுக்கு போயிடுங்க. புரியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. என்னடா பண்ணுறீங்க? உங்களை உண்மையிலேயே முதலாளியும் இதுவும் மாக்கியிருக்காங்க, தொழிலாளி மாக்கியிருக்காங்க. இந்த மஞ்சரின்னு இருக்கிற ஒரு வேஸ்ட் பீஸு. அவர் முத்துக்குமரன் வந்து மவுத் பீஸ்ன்றாரு அருண் பிரசாத் முத்துக்குமரனை. அது மாதிரி மஞ்சரி வந்து வேஸ்ட் மவுத் பீஸ். வாயை திறந்தாலே உத கிடைக்கும். அதுதான் வந்து இப்போ நடந்துக்குது. இன்னைக்கு ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, அன்ஷிதா வந்து மழையில் நிற்கிறாங்க. அவன் மழையில் நின்னா உனக்கு என்ன? தீபக் மட்டும்தான் ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னார். என்ன சொன்னார்னா, மழையில் நின்னா மைக்கு நஞ்சரமா உள்ள போ, மைக்கு டேமேஜ் ஆகிட போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை டேமேஜ் ஆயிருக்குல்ல. அவங்க கேட்கல. சரி டேமேஜ் ஆனால் அவங்க மேலே பனிஷ்மெண்ட் பிக் பாஸ் கொடுக்கட்டும், விட்டுரு. மழை தானே, மழையில் தானே நினைக்கிறாங்க. அவங்க நினைய கூட இல்லை, கொடை பிடிச்சுன்னு தான் நிற்கிறாங்க. இது வந்து ஸ்கிரிப்டடுன்னு நான் சொல்ல காரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரே அனௌன்ஸ்மெண்ட்ல அவங்கள உள்ள போக வைக்கலாம், ஆனால் அவர் பண்ணல. ஏன்னா அவர் தான் சொன்னதே இது, மழை பெய்யுதுல, யாருமே ஒன்றுமே பார்க்க மாட்டேன்றாங்கம்மா, ஏதாவது பண்ணுங்கம்மா, ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்றதுனால சரி மழை பெய்யுதுல ஒரு ஆள் போய் மழை நிற்கிட்டோம். அப்போ வந்து 2-3 பேர் அதை அப்போஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து அதை ஒரு கண்டென்ட் ஆக்கிடலாம். எனக்கு தோன்றது அதுதான். மஞ்சரி ரொம்ப ஓவர் ரியாக்டிங். மஞ்சரிக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஸ்கிரிப்டடா இல்லையான்றதை விட்டுருங்க. மஞ்சரியை பற்றி நான் சொல்கிறேன். மஞ்சரியை வந்து இந்த வாரம் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணுங்கடா. பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுங்க. மஞ்சரியை வந்து என்ன பண்ணோன்னா, ராணவ வந்து கையில் இப்படி டப்புன்னு அடிக்கிறாங்க. அந்த அடிக்கிற சவுண்டே கேட்கும். அதை வைக்கிறேன் பாருங்க, கேளுங்க. அந்த சவுண்டு அவ்வளோ ஒரு அடி. இதே வந்து ராணவ மஞ்சரி அடிச்சிருந்தா, கை நீட்டி பேசாதானே அடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்போ ஆண் பெண் சமம் மயிறு மட்டும்லாம் பேசுறீங்கல்ல, அப்போ இதை ஏன் வந்து இது பண்ண மாட்டேன்றீங்க? இதை ஏன் வந்து கவனிக்க மாட்டேன்றீங்க? இப்போ ஒரே விஷயம், மஞ்சரிக்கு ஓட்டே விழுந்திருக்காது. ஏன்னா மஞ்சரி வந்து நாமினேஷன் ஃப்ரீல இருக்காங்க. மஞ்சரி வந்து டைரக்டா நாமினேட்டட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி மஞ்சரியை பேக்கப் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. அப்போதான் வந்து மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை விட்டுட்டு வச்சு தேய்ச்சி இருக்காதீங்க. பண்றதோ கண்டென்ட் ஸ்கிரிப்டடு, அதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்களேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் சாம்பார்ல வாசனை வரட்டுமே, இல்லை ஏலக்காய் போட்டு பாயசத்துல வாசனை வரட்டுமே, இல்லை பிரியாணியில வரட்டுமே. என்னங்கடா நீங்க, ஏண்டா இவ்வளோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை யூஸ் பண்ண மாட்டானுங்க. பார்த்துன்னே இருங்க. இவன் என்ன பண்ணுவானுங்கன்னா, இதை யூஸ் பண்ணாம இதை அப்படியே புஷ்ஷுன்னு விட்டு அவர் வருவார். என்ன மஞ்சரி நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கலாமா? ஆமாம் சார், நான் இப்படி பண்ணியிருக்கூடாது சார், சாரி சார், அது ஏன் தப்பு தான் சார். ஆமாம் சார், நான் அப்படி பண்ணியிருக்கூடாது சார், நானுமே அப்படி பண்ணியிருக்கூடாது சார், நீயுமே அப்படி பண்ணியிருக்கூடாது சார், உக்காருங்க அப்படின்ட்டு போயிடுவார் அவர். போன வாரம் தான் நம்ம சொன்னோம், கொஞ்சம் நல்லா பண்ணுறாருப்பா, சாட்சினாவை கொஞ்சம் வெளியெல்லாம் அமைச்சாரு, எல்லாம் நல்ல விஷயமா நடந்துருக்குதுன்னு. இந்த வாரம் இவ்வளோ நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சிது. இதை யூஸ் பண்ணுங்கடா, இதை மிஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் பார்க்க போகிறதில்ல எனக்கு தெரியும். என் வீடியோவை எவன் பார்க்குறான்? நான் தான் கத்தியும் கிடக்கிறேன், எவனோ ஒரு 500 பேர் பார்க்குறான். நம்ம ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக ஒரு வீடியோ போடுறோம், அப்படி போகிறோம். ஆனால் இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மஞ்சரி வந்து ராணவ் கையை தட்டி விட்டது ரொம்ப தப்பு. அந்த ஃபோர்ஸ், அந்த அடியுடைய சவுண்டே கேட்குது. அதாவது டப்புன்னு அந்த சவுண்டு கேட்குது. கேட்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. ப்ரோமோவில் நீங்கள் காட்டினீங்களா இல்லையான்றது அவ்வளோ இதுவாக தெரில அது. ஆனால் வந்து நம்ம பார்த்த விஷயங்கள், இந்த அன்சீனு அது இதுலேருந்தெல்லாம் நம்ம அப்படி லைவெல்லாம் பார்த்து அப்படியே இதை வந்து பிடிச்சி வச்சுக்கிறோம். இதை வச்சு மஞ்சரியை வெளியே அனுப்புங்க, அதுதாங்க சொல்ல வேண்டியது. அன்ஷிதா மழையில் நின்னா சௌந்தர்யா போய் அவங்க விலக்கி விட்டாங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. சௌந்தர்யா போய் அவங்க கையை பிடிச்சி இப்படி பண்ணாங்க, அந்த கொடையை பிடுங்க பார்க்குறாங்க. கொடை இல்லாமல் நீ நிற்பியா? கொடை இருக்கிறதுனால தான் நிற்கிற, வா அங்கே போய் நிழலில் நில்லு, அங்கே போய் பில்டிங் அடியில் நில்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பில்டிங் அடியில் நில்லுன்னு சொல்லும்போது அன்ஷிதா அதை கேட்கல. அன்ஷிதா கேட்கலன்னா சரிம்மா நீ யூ ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் விட்டுற வேண்டியதானே, மைக் நினைஞ்சதுன்னா தெரியும் உனக்குன்னு சொன்னால் அப்போயே அன்ஷிதா போயிட்டு இருப்பாங்க. அவங்க கொடை பிடிச்சி தான் நிற்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய தைரியம். மைக் நினையாதே. தீபக் ஒரு தடவை சொல்லியான் பார்க்குறாரு. சரி அன்ஷிதா கேட்கலையா, விட்டுருங்க. அது ஏன் போய் அவனை போய் இந்த சௌந்தர்யா வந்து அந்த கொடையை பிடிச்சி பிடுங்கி அந்த கையை பிடிச்சி இப்படி பண்ண பார்த்து, சரி அது கூட ஓகே. அன்ஷிதாவுக்கு ஞாபகமே இல்லை, அன்ஷிதா சொல்கிறாங்க அவன் என்ன தொடலைன்னாங்க. ராணவ் வந்து இதில் ஃபுல்லாக ஸ்கோரிங்கில் இருக்கிறாரு இன்னைக்கு. ராணவ் என்ன பண்ணுறாருன்னா, நீ எப்படி நீ கை வைப்ப தொழிலாளி மேலே? யூனியன்
லீடர் மேலேயே கை வச்சிட்டியா நீ, லீடர் மேலேயே கை வச்சிட்டியானின்ற மாதிரி ராணவ வந்து மஞ்சரி கிட்ட கேட்டுக்கிறாரு. ஏன்னா மஞ்சரி வந்து ராணவ கையில் தானே டப்புன்னு அடிச்சாங்க. கை நீட்டி பேசினா உங்களுக்கு என்ன, கை நீட்டினா என்ன, கை நீட்டக்கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது. கை எட்டுனது உன் மூஞ்சில் வச்சானா, இல்லை உன் மூஞ்சில் இந்த கையை வைக்கிற மாதிரி. அதான் தோணுது எனக்கு. ரொம்ப அசிங்கமான ஒரு கேரக்டர், தேவையில்லாத ஒரு கேரக்டர். இந்த ஒரு கேம் ஷோவுக்கு தேவையே கிடையாது இப்படி ஒரு கேரக்டர். போன வருஷம் தான் மாயாவை வச்சு ஓட்டினீங்க, தேவையே கிடையாது நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் இதை வச்சு ஃபைனல் வரைக்கும்லாம் ஓட்டிடாதீங்க. ரொம்ப அதாவது இது வந்து ஒரு ஃபார்முலாவில் ஓடுதுன்றது மக்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும். அதை இப்போயே வெளியே எடுத்துட்டு சாதாரணமாக அங்கே இருக்கிறவங்கள வச்சு ஓட்டுங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டால் அது வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்குது பார்க்கறது. இப்போ முத்துக்குமரனும் அருணும் சண்டை போட்டாலும், முத்துக்குமரன் நூடுல்ஸ் மண்டையன் ஏதோ பண்ணுகிறான்னு வைங்க, அவனுக்கு புதுசாக பேர் வச்சுக்கிறேன் நான், நூடுல்ஸ் மண்டையன். என்னடா பண்ணுறீங்க? நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுன்றதுக்காக லொடன்னு வளர்றான். அவனை வந்து பேச்சாளர்னு சொல்கிறதோட நான் அசிங்கமாக ஏதோ சொல்லுவேன் நான். அதனால தான் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி பேச. என்ன மனுஷன் கரை 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 கரைன்றது நூடுல்ஸ் மண்டே. நூடுல்ஸ் அப்படியே வாயில் ஒட்டினுக்குது போடுது அவனுக்கு. தமிழ் நூடுல்ஸ் அப்படியே ஒரு தமிழ் பெரிய புலவர், ஒரு சாலமன் பாப்பையாவுடைய பேரன், இல்லை பாரதியாருடைய சந்ததி. என்ன இது? ஒரு ஷோவுக்கு வந்துக்கிற, சரி தமிழ் நல்லா பேசுகிற, சரி பேசி இது பண்ணு, ஏதோ ஒரு ட்விஸ்டிங் பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணு. அதை விட்டுட்டு செம்மனாங்க வந்து நை 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 காதண்டி கத்தினுங்கிற வார்த்தை அப்படின்ட்டு அந்த படத்தில் அடிப்பா பார்த்தீங்களா வடச்சென்னையில். அதுதான் சொல்ல தோணுது இவனை பற்றி யோசிக்கும் போது. சௌந்தர்யா பண்ணது தப்பு தான், முத்துக்குமரன் பண்ணது தப்பு தான், இல்லை அருண் பண்ணது தப்பு தான். இதெல்லாம் வந்து கீப்பிங் அ சைட். மஞ்சரி பண்ணது ரொம்ப தப்பு. மஞ்சரி பண்ணது அடிக்கிறது. அதை வந்து இப்போ அப்படியே விட்டுருவானுங்க பாருங்க. ஏன்னா வந்து பொம்பளை பண்ணால் பிரச்சனை இல்லைல்ல. அசிங்கமாக இருக்குடா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதே ஒரு ஆம்பளை பண்ணியிருந்தோம் இதை அப்படியே பெரிய லெவலுக்கு எடுத்து போய் இதை அப்படியே பண்ணுவீங்க.